வெல்கம் டு லம்சம் ட்ரேடர் சேனல். நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் வாட்ச் ரீட் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் கியூபிட் ஸ்டாக்கில் நான் ஒரு 2 டைம்ஸ் ட்ரேட் எடுத்து எப்படி ப்ராஃபிட் பண்ணேன், எந்த ப்ரைஸில் வாங்கி எந்த ப்ரைஸில் விற்றன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் கியூபிட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் 2023 ஃபாலோ பண்ணுறேன். 2023 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் அரௌண்ட் 21-22 ரேஞ்சில் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த டைமில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500லேருந்து 550 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அப்போது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதும் ப்ரைஸ் நல்லா மூமெண்ட் இருந்து 2000 வர நல்ல பீக்கில் போச்சு. ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருந்துச்சு. அண்ட் 2024 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் கம்பெனி இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆச்சு. 120 ரேஞ்சில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆனதும் ட்ரேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இந்த ட்ரேடு ஆகிட்டு இருந்தது. நான் ஒரு 40 ரேஞ்ச் வரும்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 55 ப்ரைஸ் வந்துச்சு. அண்ட் ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துச்சு. ஸோ ஒரு பிரேக் அவுட் லைன் பார்த்தீங்கன்னா 68 நோட் பண்ணேன். அண்ட் பிரேக் அவுட் ஆச்சு. தென் கான்ஃபிடெண்ட்டாக 68 ஷேர் வாங்கி 55 ஸ்டாப் லாஸை எடுத்தேன். அண்ட் என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 105 ரெசிஸ்டன்ஸாக எடுத்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 105 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ 105 வரைக்கும் போய் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அப்புறம் 105 ஆகிட்டு அகைன் 130 வர போச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 88 ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ 88 ஒரு ரிவர்சல் ஆச்சு. இந்த டைமில் ப்ரீவியஸ் ஆகி 113 பிரேக் அவுட் ஆச்சுன்னா வாங்கலான்னு மறுபடியும் வெயிட் பண்ணேன். அண்ட் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ 114 அகைன் வாங்கிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் 100 ஸ்டாப் லாஸை எடுத்தேன். என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 52 ப்ரீவியஸ் வீக் ஹை பார்த்தீங்கன்னா 140. ஸோ நல்ல வேல்யூம் ஆனதுனால ப்ரைஸ் சடனாக ரைஸ் ஆச்சு. அண்ட் 152 என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டாக் 167 ட்ரேட் ஆகிட்டு கன்சாலிடேட்டட் ஜோனில் இருக்குது. இந்த குவார்ட்டர் இயர்னிங்ஸ் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. அகைன் பிரேக் அவுட் ஆகி இந்த ஸ்டாக் மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த 167 பிரேக் ஆச்சு. வால்யூம் நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் வாங்குவேன். இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 145 எடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் என்னோடய பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.